ஓகே. சோ லலிதா சஹஸ்ரநாமம்ல 449வது நாமா வரைக்கும் பார்ப்போம். சோ லாஸ்டா பார்த்தது அந்த 7 நாமங்கள் வந்து அம்பாளுடைய குணங்கள், குணங்களின் ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். சாந்தி, இல்ல அதுக்கு முன்னாடியே துஷ்டி, புஷ்டி, மதி, திருதி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்தி. இந்த 7 விதமான குணங்கள். அதாவது சந்தோஷம், செழுமை, ஞானம், தைரியம், சாந்தி, அப்புறம் மங்களம், அப்புறம் காந்திங்கிறது ஒளி, பிரகாஷ். சோ இதோடைய ரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த 7 நாமங்களும் சேர்த்து நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த நாமால இருந்து பார்க்க போறோம். 450வது நாமா நந்தினி. நந்தினிங்கிறது ஒரு அழகான பேரு. அதாவது நந்தகோபருடைய பெண்ணாக இருப்பதால் அவளுக்கு நந்தினி. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்ரீகிருஷ்ணரோட கதை தெரியும். அந்த 8வது குழந்தையா அம்பாளே வந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நந்தினி. நந்தினிங்கிற இதுக்கு பதத்துக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஊட்டுபவள் அப்படின்னு. சோ அந்த எல்லா உயிரினங்களின் மகிழ்ச்சிக்கும் மூல காரணமாக இருப்பவள் அந்த அம்பிகை அப்படின்னு சொல்றார். சோ நந்தகோபனுடைய புதல்வி அண்ட் மகிழ்ச்சியை ஊட்டுபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் நந்தினிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காமதேனுவாக வந்த அந்த பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவுக்கும் நந்தினி அப்படிங்கிற பேரு இருக்கு அப்படிங்கிறா. அதே மாதிரி கங்கா நதி இருக்கு இல்லையா, அதோட ஒரு ட்ரிபியூட்டரி வந்து அதோட பேரும் நந்தினி அப்படின்னு பேரு. சோ இந்த நந்தினிங்கிற டேர்முக்கே பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் மகிழ்ச்சியை ஊட்டுபவள். அதை தவிர நந்தகோபனுடைய புத்திரி, அப்புறம் கங்கை நதியோடைய ஒரு ட்ரிபியூட்டரி, அதுக்கப்புறம் காமதேனுவுடைய இன்னொரு பேரு. சோ இந்த மாதிரி இத்தனை மீனிங் இருக்கு அந்த நந்தினிங்கிற அந்த டேர்முக்கு. விக்ன நாசினி. விக்னம் அப்படின்னா என்ன? ஆப்ஸ்டக்கிள்ஸ், அதாவது இடையூறுகள். நம்மளுக்கு வரக்கூடிய இடையூறுகளை நாசம் செய்பவள். என்ன இடையூறு நம்மளுக்கு? அதாவது நம்மளுக்கு அந்த ஆத்ம ஞானம் வரத்துக்காக நம்ம செய்யும் சாதகம் போது வர இடையூறுகள் எல்லாத்தையும் போக்கடிக்கும் சாமர்த்தியம் உடையவள் அந்த அம்பாள் அப்படின்னு அர்த்தம். விக்ன நாசினி, இடையூறுகளை அகற்றுபவள். சுமுகி. அடுத்த டேர்ம் இல்ல தேஜோவதி. அதுக்கு முன்னாடி தேஜோவதி, அதாவது தேஜஸை உடையவள். அதாவது எப்பவுமே அவ ஃபேஸ்ல அப்படி ஒரு தேஜஸ் இருக்கும். அவ தேஜஸ்க்கு என்ன குறைச்சல்? சோ அவ்வளவு முகப்பொலிவை உடையவள், தேஜஸ் உடையவள் அப்படின்னு அர்த்தம். தேஜோவதி. திரிநயனா. இது எல்லாருக்குமே தெரியும். நயனம்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம். திரிநயனா அப்படின்னா 3 நேத்திரங்களை உடையவள், 3 கண்களை உடையவள். அது 2 வந்து ஊனக்கண்கள், 1 வந்து ஞானக்கண். அதாவது சோ அம்பாளுடைய கண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோம, சூரிய, அக்னி, அந்த 3மே கண்களாக உடையவள் அந்த பராசக்தி. சோ திரிநயனா அப்படிங்கும் போது 3 கண்கள், சோம, சூரிய, அக்னி. அதாவது சந்திரன், சூரியன், அக்னி 3 பேரையும் 3 கண்களாக உடையவள். லோலாட்சி காமரூபிணி அப்படின்னா, லோல அக்ஷி அப்படின்னா அந்த கண்கள், அசைகின்ற கண்களை உடையவள். அதாவது கண்ணுல வந்து எப்பவுமே அதாவது என்ன சொல்றது, பால்ய வயசு அந்த ஒரு நம்ம தமிழ் படி பார்த்தோம்னா என்னது, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு வரும். அந்த மடந்தை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல அந்த டீனேஜை தாண்டி, சோ அந்த டைம்ல ஸ்திரீகளுடைய காமம் ஆகிற ரூபத்தை உடையவள் அந்த அம்பாள். சோ அவளுக்கு நேச்சுரலா அந்த நேரத்துல தோணும் அந்த காம ரூபிணியாக இருக்கா. சோ அப்ப வந்து அவளுடைய கண்ணுல பார்த்தோம்னா அந்த மடந்தை பருவத்துல அந்த பெண் கிட்ட கண்ணுல ஒரு
அசைவு தெரியும். அதாவது அந்த காமம் உருவெடுப்பதற்காக அந்த புறச்சின்னம் அந்த கண்களின் அந்த அசைவு. சோ பிரஜாவிருத்தி ஏற்படுவதற்காக அவ மனது அப்போ அதுல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த காம ரூபிணியாக அம்பாள் இருக்கா, லோலாக்ஷி. சோ அந்த காம ரூபிணியோடைய ஒரு ஆஹ் இது வந்து சிம்டம்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த லோல அக்ஷி கண்கள் அப்படி ஒரு மிளிர்வு அந்த கண்ணுல. சோ அதுதான் லோலாக்ஷி காம ரூபிணி அப்படின்னு. சோ காமத்திற்கு அபிமான தேவதையா யோகேஸ்வரி அப்படின்ற அந்த தேவதை இருக்கா, அந்த தேவதையின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு நம்ம இத சொல்லலாம். லோலாக்ஷி காம ரூபிணி. மாலினி. மாலினி அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. மாலினிங்கிறது மாலையை தரித்திருப்பவள், கழுத்துல மாலை போட்டுன்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் கிட்ட எத்தனை மாலை, விதமான மாலை இருக்கு. ஒண்ணு புஷ்ப மாலை, அப்புறம் ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, எல்லாமே அம்பாள் தரிச்சுன்னு இருக்கா. சோ மாலையை தரித்திருப்பவள் அப்படின்ற மீனிங் வருது. அப்புறம் அந்த அக்ஷர தேவதைகள், மாத்ருகா தேவிஸ் இருக்கா இல்லையா, தேவதைகள். அதுல வந்து அந்த 51 அக்ஷரங்களின் தேவதைக்கும் மாலினி அப்படின்ற பெயர் உண்டு. சோ மாலினிங்கிறது அந்த அக்ஷரங்களின் தேவதையுடைய பெயரும் மாலினி. இன்னொன்னு கங்கா நதியோட உபநதியில ஒண்ணு வந்து மந்தாகினி. மந்தாகினிங்கிற நதிக்கு இன்னொரு பெயர் மாலினி அப்படின்னு. சோ அந்த நதியின் ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கிறதுனால மாலினி. சோ மாலினிங்கிற இதுக்கே வந்து மீனிங் மாலையை தரித்திருப்பவள்னு ஒண்ணு, இன்னொன்னு அக்ஷரங்களின் தேவதையின் பெயர் மாலினி, அந்த ரூபமாக இருப்பவள். ஏன்னா எல்லா தேவதைகளுமே அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் இல்லையா. நம்ம பார்த்திருக்கோம் 64 உபச்சார சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி அப்படின்னு 64,000 யோகினிகளின் ரூபமாக இருப்பவள். சோ அத்தனை யோகினர்களுமே பராசக்தியுடைய அம்சம்தான் இல்லையா. சோ அதுல இந்த மாத்ருகா தேவி அக்ஷரங்களின் தேவதையாக இருக்கும் மாலினி, அதுவும் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்புறம் அந்த நதி கங்கா நதியுடைய ஒரு உபநதி, அந்த மந்தாகினிங்கிற அந்த நதி, அதுக்கு மாலினின்னு ஒரு பேர். அந்த நதியுடைய ரூபமாவும் அம்பாள் இருக்கா. சோ மாலினிங்கிற நாமாக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. அடுத்தது ஹம்சினி. அதாவது ரெண்டு விதமா சொல்லலாம். ஹம்சங்களை உடையவள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சிந்தாமணி கிரகத்தை சுத்தி பார்த்தா அத்தனை அன்னபக்ஷிகள் இருக்கான் அங்க அவளுடைய அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி இல்லையா. சோ நிறைய ஹம்சங்களை உடையவள், அதனால ஹம்சினி. அவளே ஹம்சமயமாய் இருப்பவள், அன்னபக்ஷியின் மயமாக இருப்பவள். சோ அம்பாளுடைய கிரகம் அந்த சிந்தாமணி கிரகத்துல இருக்கா இல்லையா, அங்க நிறைய அம்ச பட்சிகள் இருக்கு நம்மளுக்கு தெரியும். சோ அது எல்லாமே நடைய எப்படி பழகினது, அன்ன நடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. நடைய எப்படி பழகினது அப்படின்னா அம்பாளை பார்த்து அதே மாதிரி நடக்க ஆசைப்பட்டு அம்பாள் பின்னாடியே தொடர்ந்து போனதாகவும், அப்படிதான் அந்த அன்ன நடை அவ்வளவு ஃபேமஸா ஆச்சு அப்படின்னு. சோ அது வந்து எப்படி இருக்கும்னா, அம்பாள் கால்ல வந்து இருக்க அந்த சலங்கை இருக்கு இல்லையா, அந்த சலங்கை சத்தம் வந்து பின்னாடியே அன்னப்பட்சிகள் வருது. சோ அந்த சலங்கை சத்தம் வந்து அம்பாள் அவளுக்கு அந்த நடை, அழகான நடையை சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கான் அந்த சப்தம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு கற்பனை பாருங்க. அம்பாள் முன்னாடி நடந்து போறா, கால்ல அந்த சலங்க சத்தம், அது வந்து அந்த பின்னாடி வர ஹம்ச பட்சிகளுக்கு நடையை சொல்லி கொடுக்கும் விதமாக இருக்கு அப்படிங்கிற. சோ அம்பாள் இந்த மாதிரி இந்த ஒரு கற்பனை தான் ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லஹரியில சொல்றார். பதன்யாச கிரீடா பரிச்சயமிவாரப்து மனசக ஸ்கலந்தஸ்தே கேலம் அப்படின்னு வரும். அதுல வந்து பவன கல ஹம்சான ஜெகதி, கலஹம்சாங்கிறது தான் அந்த அன்னபக்ஷி. சோ அதுல வந்து அம்பாள் சொல்லி கொடுக்கிற மாதிரி, அதாவது அவளுடைய சலங்கையுடைய சத்தம் வந்து அந்த பட்சிகளுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி. இது ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரியிலையும் இத சொல்லியிருக்கு. அதான் ஹம்சினி.
அடுத்த டேர்ம் மாதா. மாதா பிதா குரு தெய்வம். மாதானா எல்லாருக்குமே தெரியும், ஜனனி, தாய். சோ அம்பாள் வந்து சகல லோக பிரபஞ்சத்திற்கும் ஜனனியாக இருக்கா அம்பாள். அதனால அவ மாதா. அதே மாதிரி எல்லா மந்திரங்களும் அம்பாள்டேந்து தான் உண்டாறதுனால அவ மாத்ருகா ரூபமா இருக்கிறதுனால மாதா அப்படின்ற பேரு அவளுக்கு பொருந்தும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுல வந்து பார்த்தேன்னா நாமா நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமா வந்து திருப்பியும் ரிப்பீட் ஆகாதுங்கிறது பார்த்திருக்கோம். ஆனா இங்க மாதான்னு இருக்கு. முதல் நாமாவே என்ன? ஸ்ரீ மாதா. அந்த ஸ்ரீ மாதாக்கும் இந்த மாதாக்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜெகத் ஜனனியா இருக்கும்போது அந்த அம்பாளுக்கு ஸ்ரீ மாதா அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஜெகத்துக்கே ஜனனியா இருக்கும்போது. இங்க மாதான்னு சொல்லும்போது அவளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தாயாக அவ இருந்து பரிபாலித்து வருகிறாள். அதனால இது இண்டிவிஜுவல் இதுல வருது. அது வந்து சகல ஜகத்துக்கும் சேர்த்து ஒரே இது தாய் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒவ்வொரு பிரஜைக்கும் தாயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சோ இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதனாலதான் நாமாஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. அது ஸ்ரீ மாதா, இது வந்து வெறும் மாதா. மாலினி, ஹம்சினி மாதா. மலையாச்சல வாசினி, அதாவது மலையாச்சலத்தில் வசிப்பவள். மலையாச்சலம்ங்கிறது என்னன்னா மலைய பர்வதம். அதாவது அந்த மலையில் மலைய பர்வதத்தில் வீற்றிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். விந்திய மலையில இருக்கா, மலைய மலையில இருக்கா, அந்த மாதிரி நிறைய இதுல பர்வதத்துல அம்பாள் தோன்றி இருக்கிறதா நம்மளுக்கு உண்டு. அப்புறம் இமவான் புத்ரி, சோ இமயமலையிலயும் இருக்கா அப்படின்னு வரும். சோ அந்த மாதிரி மலைய பர்வதத்தில் வசிப்பவள், அதான் மலையாச்சல வாசினி. சுமுகி. சு அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸே வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி கிளாஸ்ல. ஒரு குட்ட வந்து இப்ப வெரி குட் அப்படின்னு சொல்றது, அதாவது இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி நம்ம சொல்றோம் பாருங்க, அதுக்குதான் இந்த சு அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுவார். சோ இங்க சுமுகி அப்படிங்கும் போது அவ முகம் வந்து அவ்வளவு அழகா இருக்குமா, மலர்ந்த முகத்தை உடையவள். அவ்வளோ பிரகாசமா இருக்கு அவளுடைய முகம். அதுதான் சுமுகி. சோ நம்ம சொல்லுவா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சோ அந்த அம்பாளுடைய அந்த பிரகாசமான முகத்தை மனசுல நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம அந்த ஆத்ம ஞானம் பெருகி அவள்கிட்ட ஒரு படி நம்ம இன்னும் கிட்டக்க போறதுக்கு அது வழிவகுக்கிறது. சோ தியானத்துக்கு உரிய அந்த பிரகாசமான முகத்தை கொண்டவள் சுமுகி. அடுத்தது நளினி. நளினி அப்படிங்கிறது தாமரை புஷ்பம் போன்றவள், அதாவது தாமரை மாதிரி இருக்கு. சோ நம்ம வந்து பார்த்தோம்னா அம்பாளுடைய கைகள் தாமரை மாதிரி இருக்கு அவ கையே அப்படின்னு நம்ம நிறைய இதுல கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாதங்கள், சரணம், அதுவும் தாமரை போன்ற பாதங்கள். முகம் தாமரை போன்ற முகம், அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் கண்கள் தாமரை இதழ் மாறி கண்களை உடையவள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அம்பாளுடைய கர, சரண, முக, நேத்திரம் இது எல்லாமே வந்து அந்த தாமரப்பூவோடையே கம்பேர் பண்ணதுனால அம்பாளையே வந்து தாமரப்பூவின் இதுவாக புஷ்பமாக இங்கே நம்மளுக்கு சொல்றா. தாமரை மாதிரி இருக்கா அம்பாள் அப்படின்னு. எவ்வளவு அழகான ஒரு இது பாருங்க. சோ தாமரை பூ மாதிரி இருக்கிறது தான் நளினி. அதே மாதிரி இன்னொரு மீனிங் நளினிக்கு வந்து கங்கைக்கு இன்னொரு பேர் வந்து நளினி அப்படின்னு ஒரு பேரா. சோ அந்த கங்கை நதி ரூபமாக அம்பாள் இருக்கிறதுனால அவளுக்கு நளினி அப்படின்ற பேர் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு மீனிங் இருக்கு. ஒண்ணு தாமரை பூ மாதிரி இருக்கிறது, அப்புறம் கங்கா நதியுடைய இன்னொரு பேர் நளினி, அதன் ஸ்வரூபமாக இருக்கிறது. அடுத்தது சுப்ரூஹு. இங்கேயும் சு அப்படிங்கிற அந்த இது வருது பாருங்க. சுனா இன்னும் அழக வந்து கூட்டி சொல்றது. சோ
சுப்ரூஹு அப்படிங்கும் போது அவளுடைய புருவங்களை பத்தி சொல்றது. அவ்வளவு அழகிய புருவங்களை உடையவள் அந்த அம்பாள் அப்படின்னு. இத ரொம்ப அழகா வந்து சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கரர் வந்து வர்ணிச்சிருக்க. சௌந்தரிய லஹரியில பார்த்தோம்னா, भ्रुवौ भुग्ने किञ्चित् भुवन भयभङ्ग व्यसनिनि त्वदीये नेत्राभ्याम् मधुकर रुचिभ्यां धृतगुणम् धनुर्मध्ये सव्ये करकर गृहीतं रतिपतेः प्रगोष्ठे मुष्टौ च स्थगयति निकुण्ठान्तरमुमे அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து அந்த புருவத்துடைய அழகை எவ்வளவு அழகா அவர் வர்ணிச்சிருக்காருன்னா, அந்த அம்பாளுடைய அந்த புருவம் கொஞ்சமா அது அப்படி வளைஞ்சு இருக்கு இல்லையா? சோ அந்த புருவத்தை வந்து பாக்கிறதுக்காக ஐ மீன் அந்த புருவம் வந்து அம்பாளுடைய கண்ணு அழகா வண்டு மாதிரி இருக்கான். வண்டு எவ்வளவு கண்ணுங்க அழகா இருக்கும் இல்லையா? சோ அந்த கண்கள் வண்டை வந்து பாக்கிறதுக்காக அந்த புருவம் என்ன பண்றதாம், கொஞ்சோண்டு அப்படி வளையறதாம். அந்த கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. சோ அந்த வளையற அந்த 2 பக்கம் புருவமும் வளையறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, மன்மதனுடைய வில்லு மாதிரி இருக்கு. சோ அத வந்து மன்மதன் வந்து நடுவுல தன்னுடைய கையால அத பிடிச்சுன்னு இருக்க அப்படின்னு. சோ அதனாலதான் அந்த நடுவுல நம்மளுக்கு கேப் இருக்கு இல்லையா? சோ நினைச்சு பாருங்க, இந்த தனுஷே வந்து 2 புருவமும் ஜாயின் ஆகி இருக்கு. அந்த நடுவுல அவர் புடிச்சுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு இதுவும் தெரியல. அதாவது அந்த நெத்தி போட்டு வைக்கிற இடம். மத்தபடி அந்த தனுஷோட 2 பக்கம் இதுவும் தான் 2 புருவம் மாதிரி இருக்கு. சோ அந்த கண்ணை அழக பாக்கிறதுக்காகவே அந்த புருவம் கொஞ்சம் அப்படி வளைஞ்சு இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் கற்பனை பாருங்க. ஆதிசங்கரர் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்கார் அந்த சௌந்தரிய லஹரி. பாப்போம், அம்பாள் பிராப்தம் இருந்தா இந்த லலிதா சஹஸ்ரநாமம் முடிச்சுட்டு அதுவும் ஒரு பிரவச்சனம் பண்ணறதுக்கு முயல். அம்பாளுடைய கிருபையோ இருந்ததுன்னா அதுவும் நடக்கும். பாப்போம். ஓகே, சோ சுப்ரூஹு. அடுத்தது சோபனா. சோபனானா அவ்வளோ அழகு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, மகா சௌந்தரியவதி அந்த பராசக்தி, பேரழகின் வடிவமாக இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அம்பாள் முதல்ல வந்து தோன்றா நிலையில பரபிரம்மமா இருக்கிறது. அப்புறம் அந்த சிருஷ்டி காலம் வரும்போது சக்தி அப்படின்ற அந்த பேர் வந்து மூல பிரகிருதியா வருது. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜீவன்களும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சோபையோட அந்த அம்பாள் அத்தனை கணக்கில் அடங்கா அம்சங்களோட தோற்றுவிக்கிறா இந்த உலகத்தை அப்படிங்கிறா. சோ எல்லாருக்குமே வந்து ஒரு இது அழகா இருக்கு அப்படின்னா அவளுடைய மனசு அதுல தானா நிலைத்து இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, போறோம், ரோட்ல போறோம், ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங்கோ ஏதோ இருக்கும், இல்ல நம்மளே இன்னொரு மனுஷாலே ரொம்ப அழகா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி 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 அதை பார்த்துன்னு இருப்போம் இல்லையா? சோ அழகுங்கிறது வந்து அப்பேற்பட்ட இது. சோ அம்பாள் வந்து பேரழகே வடிவாக இருப்பவள். சோ அம்பாளுடைய அழகை ரசிப்பதும் ஒரு வித வகையான ஆராதனை தான், அம்பிகையின் ஆராதனை தான் அப்படின்னு சுர நாயிகா. சுர அசுர தேவர்கள் சுரங்கிறது. சோ தேவர்களுக்கு எல்லாம் ஈஸ்வரியாக இருக்கா அம்பாள், அதான் சுர நாயிகா. அடுத்தது காலகண்டி. காலகண்டருடைய பத்தினியா இருக்கா காலகண்டி. காலகண்டர்ங்கிறது யாரு? சிவன். சோ சிவனுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது காலகண்டன் அப்படின்னா, அந்த விஷத்தை வந்து அவர் பருகினார் இல்லையா? ஆலகால விஷத்தை இது பண்ணும்போது அவருடைய கழுத்திலேயே அதை நின்னுடுது. அதனால அந்த விஷத்தோட கரிய நிறம் கருநீலமா இருக்கு இல்லையா? சோ அது அங்கேயே இது பண்றதுன்னா அங்கேயே கழுத்திலேயே தங்கிட்டதுனால கால கண்டன். கண்டன்னா என்ன? கழுத்து. காலங்கிறது கருப்புக்கு சொல்றது. சோ அந்த கழுத்து வந்து கருநீலத்துல ஆனதுனால காலகண்டன் அப்படிங்கிற பேரு சிவனுக்கு வந்தது. சோ அந்த சிவனுடைய பத்தினிங்கிறதுனால காலகண்டி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா கலம்.
கலம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவ்வளோ ஒரு ஆஹ் அவ குரல் அவ்வளோ மதுரமா இருக்குமா, தேனாட்டம் இருக்கும் அம்பாளுடைய குரல். சோ அதாவது அதுல ஒரு கூட பிசுரே இல்லாத மதுரமான துவனிக்கு கலம் அப்படிங்கிற பேர் இருக்கு. சோ காலகண்டி அப்படிங்கும்போது அந்த இனிமையான குரலை உடையவள் அம்பாள் அப்படின்னு. சோ அம்பாளுடைய குரல் வந்து நம்ம ஏற்கனவே லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர் பத்சித கச்சபி. அதாவது சரஸ்வதியோட அந்த கச்சபிங்கிற அந்த வீணையிலேந்து வரக்கூடிய நாதத்தை விட இன்னும் அழகான குரலை உடையவள், மதுரமான குரலை உடையவள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தது. இங்கே அந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம். சோ காலகண்டிங்கும் போது அந்த கலம், அவ்வளோ இனிமையான குரலை தன் கண்ட ஆஹ் கண்டத்தில் உடையவள். சோ இனிய குரலுக்கு சொந்தக்காரி அப்படிங்கிற பேர்லயும் நம்ம சொல்லலாம் காலகண்டி. காந்திமதி, காந்தின ஒளின்னு அர்த்தம். சோ ஒளிமயமாய் இருப்பவள், காந்தியோடு, காந்திமதி இல்ல காந்திமதி. சோ அந்த ஒளிமயமாக இருப்பவள் அப்படின்ற அர்த்தம். சோ அம்பாளுடைய அந்த பிரகாசமான ஒளி, அவ அவ கிட்ட அவளை சுத்தி இருக்கிற அந்த ஒளி பிரகாசம் இருக்கு, அது நம்ம மனசுக்கு அவ்வளோ இனிமை தருவதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற. மனச நம்ம வந்து அதுல ஒருநிலைப்படுத்தும் போது ஜெகஜோதியா அந்த அம்பாளை மனசுல நம்ம தியானம் பண்ணோம்னா நம்ம உள்ளம் அமைதி அடையறது, ஆனந்தம் அடையறது அப்படின்னு. சோ காந்திமதி. க்ஷோபினி, க்ஷோபினி அப்படின்னா க்ஷோபனம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா கிளர்ச்சி. சோ க்ஷோபினினா கிளர்ச்சியை உண்டு பண்ணுபவள். கிளர்ச்சிங்கிறது இங்க என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு ஆங்ஸைட்டியில இது பண்றது அப்படின்னு அர்த்தம். சோ இங்க வந்து என்ன மீனிங் அழகா கொடுத்திருக்கா அப்படின்னா, பிரளய காலம் போது எல்லாம் அந்த சக்தியுடைய அத்தனை அம்சமும் நம்மளுக்கு ஒரு இது அவ்யக்த நிலைக்கு போயிடுறது இல்லையா. சோ அதுக்கப்புறம் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது என்ன ஆறுதுன்னா, அந்த பரபிரம்மம் வந்து மூல பிரகிருதியா மாறுறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒருத்தர் தூங்கி எழுந்துக்கும் போது டபக்குன்னு அப்படியே எழுந்து உட்கார்ந்து நடந்து அப்படி பண்ண மாட்டா இல்லையா. முதல்ல இப்படி பிறண்டு 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 படுத்துப்பா இல்லையா. சோ அந்த சலனம், அது பேருதான் சோபனம் அப்படின்னு பேரு. சோ அந்த கிளர்ச்சி மயமாக அம்பாள் இருப்பதால் க்ஷோபினி அப்படின்ற பேரு அம்பாளுக்கு. சோ அங்கேருந்து அவளுக்கு சுறுசுறுப்பு உருவெடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி இதெல்லாம் தொடங்குகிறது. சோ அந்த பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது முதல்ல இருக்கிற அந்த கிளர்ச்சி இருக்கு இல்லையா. சோ அந்த ரூபமாக அந்த கிளர்ச்சியை உண்டு பண்ணிக்கிறவள், சிருஷ்டிக்கு ஆஹ் தயாராகும் போது அந்த கிளர்ச்சியை உண்டு பண்ணுபவள், அதான் க்ஷோபினி. சூக்ஷ்ம ரூபிணி, அடுத்தது சூக்ஷ்மமான ரூபத்தை உடையவள் அப்படின்னா, சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம், அதாவது எளிதில் அறிய முடியாதது, அதுதான் சூக்ஷ்மம் நம்ம சொல்லுவா. சூக்ஷ்மமான அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதாவது இன்னர் மீனிங், எல்லாராலையும் ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி. சோ எளிதில் அறிய முடியாத ரூபத்தை உடையவள், நுண்ணிய வடிவு எடுத்திருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ நம்ம ஏற்கனவே தெரியும், அம்பாள் வந்து ஸ்தூல ரூபமா நம்ம கேசாதிபாத வர்ணனை பார்த்தோம், சூக்ஷ்ம ரூபமாவும் இருக்கா, பரரூபமாவும் இருக்கா அம்பாள். சோ இதுல பார்த்தேன்னா ஸ்தூல ரூபத்திலோட சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கும் அந்த அம்பாளுக்கு ஆற்றல் இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜட ரூபத்துல மிளிர்வதை விட பல மடங்கு அதிகமாக சூக்ஷ்ம ரூபத்தில் அவளுடைய ஆற்றல் மிளிர்கிறது. அடுத்தது வஜ்ரேஸ்வரி, அதாவது வஜ்ரேஸ்வரிங்கிற அந்த தேவதையின் ரூபமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ வஜ்ரேஸ்வரிங்கிறது யாரு அப்படின்னா, திதி நித்யா தேவதைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அத கட்கமாலால காமேஸ்வரி, பகமாலினி, நித்ய கிளின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, அப்புறம் ஆறாவதா மகா வஜ்ரேஸ்வரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சஷ்டி திதி அதுதான்.
சஷ்டி திதி நித்யா தேவதையின் அந்த பீடம் ஜாலாந்தரம்ன்ற அந்த பீடத்துல தேவதையா இருக்கா வஜ்ரேஸ்வரி. அப்புறம் இத இன்னும் அந்த வஜ்ரேஷிங்கிற அந்த தேவதை உடைய எக்ஸ்பிளனேஷன் இன்னும் லலிதா ஸ்தவரத்னத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஸ்ரீநகரத்துல பார்த்தோம்னா 12வது கோட்டையில வஜ்ரமணி மயமா இருக்கு அங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது 11வது கோட்டைக்கும் 12வது கோட்டைக்கும் நடுவுல இருக்கிற அந்த வஜ்ரமயமான நதி ஒண்ணு இருக்கு. அங்க அதிஷ்டான தேவதையா வஜ்ரேஸ்வரி தேவதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லலிதா ஸ்தவரத்னத்திலயும் நம்ம துர்வாச மகரிஷி சொல்லியிருக்கா. அதுல பார்த்தோம்னா இது இருக்குமே, என்னது, तत्र सता प्रवहन्ति तटिनि वज्राभिधा चिरञ्जीयात् चटुलोर्मिजाट नृत्यत् कलहंसी कुलकलक्वणितपुष्टा रोधसी तस्या रुचिरे वज्रेशी அங்கதான் வருது வஜ்ரேஸ்வரி இருக்கா அப்படின்னு. ஜயதி வஜ்ர பூஷாட்யா வஜ்ர பிரதான தோஷித வஜ்ரிமுக திரிதச வினுத சாரித்ரா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வரும் லலிதா ஸ்தவரத்னத்துல. சோ அந்த 11வது 12வது கோட்டைக்கு நடுவுல வஜ்ரேஷி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம். திதி நித்யா தேவி. அடுத்தது வாமதேவி. வாமதேவிங்கிறது வாமதேவன்கிறது சிவன் தான் திருப்பியும். சோ வாமதேவருடைய பத்தினியாக இருப்பவள். அவருக்கு ஏன் வாமதேவன் அப்படின்னு பேர் அப்படின்னா, எல்லாராலையும் வணங்கத்தக்கவராக அவர் இருப்பதால் பரமசிவனுக்கு வாமதேவன் அப்படின்னு பேர் இருக்கு. இன்னொரு இது வாமதேவிங்கிறது என்னன்னா, நம்ம வாம பாகம் தட்சிண பாகம்னு இருக்கு. வாம பாகம்ங்கிறது லெஃப்ட், தட்சிண பாகம்ங்கிறது ரைட். சோ வாம பாகத்துல அதாவது அம்பாள் காமேஸ்வரனுடைய இடது பாகத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அதனாலயும் அவளுக்கு வாமதேவி. அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்துல இந்த லெஃப்ட் சைடு அம்பாள் இருக்கிறதுனாலயும் அவளுக்கு வாமதேவி. சிவனுடைய வாம பாகத்தில் இருப்பதனாலையும் அவளுக்கு வாமதேவி அப்படின்னு பேர். வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னா அம்பாளுக்கு அந்த வயது அப்படிங்கிற அந்த அவஸ்தையில கட்டுப்படாது இருப்பவள். அதாவது அவளுக்கு ஏதோ மூப்பு அது இது எல்லாம், நம்மளுக்கெல்லாம் தான் வயசு ஆயிட்டே போறது அப்படிங்கிறோம் இல்லையா. சோ அம்பாளுக்கு அந்த வயது அப்படிங்கிற அந்த ஒரு அவஸ்தை அவளுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ அந்த பாங்கிற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கா அம்பாள். நான் சொன்ன மாதிரி நம்ம தான் அந்த பெண்களுடைய 7 நிலை அதெல்லாம் தாண்டி வரணும். அம்பாள் என்னைக்குமே நித்திய யோகம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால அவளுக்கு மூப்பு என்பதே கிடையாது. சித்தேஸ்வரி. சித்தேஸ்வரினா சித்தர்களுக்கு எல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள். சோ நிறைய சித்தர்கள் இருக்கா, 15 சித்தர்கள் அதுல ரொம்ப ஃபேமஸ். அவ எல்லாருக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள், அவர்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு சித்தேஸ்வரி. அது மாதிரி காசியிலையும் அம்பாளுடைய பெயர் இன்னொரு பெயர் சித்தேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. சித்த வித்யா அதாவது சித்தமான வித்யா ரூபிணியாக இருப்பவள். இங்க சித்த வித்யாங்கிறது என்னன்னா அந்த பஞ்சதசிய அது குறிக்கிறது. சித்த வித்யாங்கிறது பஞ்சதசாட்சரம் சொல்றோம் இல்லையா. முதல்ல அது 15 பீஜாட்சரம் சேர்ந்தது. அந்த பஞ்சதசியின் ரூபிணியாக இருப்பவள், அதோடைய ஸ்வரூபமாக இருப்பவள், அதான் சித்த வித்யா. சித்த மாதா அப்படின்னா சித்தர்களுக்கு மாதாவாக இருப்பவள், அதாவது சித்தர்களை போற்றி பாதுகாப்பவள் அப்படின்னு அர்த்தம். சித்தர்களுக்கெல்லாம் தாயா இருக்கா அம்பாள். சோ ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மா கிட்ட எந்த ஒரு இது யோசிக்காது இல்லையா, தங்கு தடையின்றி அம்மாவை நாடி வருதோ அந்த மாதிரி சித்தர்களும் அம்பிகையுடைய
செல்ல பிள்ளைகளாக தங்களை கருதுகின்றனர் அப்படின்னு. சோ எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா என்ன, அம்மா கிட்டதான் போய் உரிமையோட அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அப்பா கிட்ட கூட கொஞ்சம் தயங்குவாளே தவிர அம்மா கிட்ட எப்பவுமே ஒரு உரிமை எடுத்துக்கோ இல்லையா? அதே மாதிரி அந்த அம்பிகையை முன்னிட்டு இந்த சித்தர்களுடைய தியானமும் அந்த சித்தர்களும் அந்த மாதிரி அம்பாள் கிட்ட உரிமையோடு பேசக்கூடியவர்களா இருக்கா. சோ அம்பாள் வந்து அதனால சித்த மாதா. யசஸ்வினி, யசஸ் அப்படின்னாலே புகழ், கீர்த்தி. சோ மகத்தான யசஸோடு கூடியவள் அந்த தாய். அவளுடைய புகழ், அவளுடைய கீர்த்தி சொல்லி மாளாது அப்பேற்பட்ட புகழ் உடையவள். சோ அந்த அம்பாள் வந்து தன்னுடைய மகிமைகள் எல்லாம், அதாவது இந்த பிரபஞ்சத்துல தோன்றின அனைத்துமாய் அவளே இருக்கா. சோ அது வந்து அவளுக்கு புகழ் எல்லாமே அவளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கீர்த்தியோடு இருப்பவளாவும் அவள் இருக்கா அப்படின்னு சொல்ற. யசஸ்வினி. ஓகேவா? சோ இப்போ இப்ப வர நாமாலேந்து ஒரு 63 நாமா நினைக்கிறேன். 62 63 நாமாவோ யோகினி நியாசம். அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்துல ரொம்ப முக்கியமான பார்ட்டு யோகினிகள் நியாசம். நியாசம்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? அதாவது அந்த ஷோடச நியாசம் அப்படின்னு சொல்லுவா இத. நியாசம்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த உபாசனை எடுத்துட்டவ உபாசகர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ வந்து என்னன்னா தன்னுடைய உடம்புலயே அந்தந்த அங்கத்துல அந்த தேவதைகளை உள்வாங்கிக் கொள்வதுதான் நியாசம் அப்படின்பா. சோ அதனால அவள்லாம் பார்த்தோம்னா நீங்க பார்த்திருப்பேன், தலையை தொட்டு அவ ஒரு மந்திரம் சொல்லுவா, அப்புறம் ஹிருதயத்தை தொட்டு சொல்லுவா, அப்புறம் கழுத்தை தொட்டு சொல்லுவா, அந்த மாதிரி. சோ அதாவது அந்த மந்திரம் அந்த இது நியாசம்னு சொல்லுவா. அதுதான் அந்த தேவதைகளை தன் உடம்புக்குள் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அவ அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது வந்து மந்திரபூர்வமாக மாறுறது. இப்போ நம்ம எல்லாம் வந்து பாராயணம் பண்றோம் இல்லையா, அது வந்து மந்திரம் கிடையாது, இது வந்து ஸ்தோத்திரம் தான். அந்த நியாசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து நியாசம் பண்றதுங்கிறது நம்ம தீட்சை எடுத்துட்டு அப்புறம் தான் பண்ண முடியும். எல்லாராலையும் அந்த நியாசம் அதெல்லாம் பண்ணப்படாது. குரு மூலமா நம்ம நேர்முகமா தீட்சை எடுத்துட்டு அப்புறம் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அவ பண்ணறது வந்து இட் இஸ் மச் மோர் பவர்ஃபுல். நம்ம அதே தேவி மகாத்மியமே நியாசம் பண்ணி அந்த அக்ஷர ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகம் அத்தனையுமே மந்திரபூர்வமா அது மாறுது. நம்ம சொல்லும் போது வெறும் ஸ்லோகமாவே அது இருக்கும். சோ அது இன்னும் பவர் ஜாஸ்தி. சோ இந்த நியாசம் அப்படிங்கிறது இங்க இது எதுக்கு வருது அப்படின்னா, இப்ப வர நாமங்கள்ல ஒரு 62 நாமம் சொன்னோம் இல்லையா, நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்கள்லயும் 7 யோகினிகள் ஆஹ் இருக்கா. அந்த யோகினிகள் யார் அப்படின்னா டாக்கினி, ராக்கினி, லாக்கினி, காக்கினி, சாக்கினி, ஹாக்கினி, யாக்கினி. சோ இன்னொரு நம்மளுக்கே அது ஸ்லோகம் சொல்லும் போது தெரியும். டாக்கின்யம்பா ஸ்வரூபிணி, லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா. சோ அந்த இதுதான் நம்ம இப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த 7 யோகினிகள் 7 சக்கரத்துல இருக்கா நம்ம உடம்புல. சோ இது வந்து நீங்க இன்னும் நன்னா புரிஞ்சுக்கணும்னா கையோட இப்ப நோட்ஸ் யாராவது எடுக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுண்டேன்னா இந்த 7 தேவதைகளுடைய பேரை இங்க எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த சக்கரத்துல இருக்கா, அப்புறம் அவளுடைய ரூபம் எப்படி இருக்கு, அவ என்ன கலர்ல இருக்கா, அவளுக்கு எத்தனை முகங்கள், அப்புறம் கையில எத்தனை ஆயுதம் வச்சுருக்கா,
அதுக்கப்புறம் அவளை சுத்தி இருக்கிற அந்த தேவதைகள் யாரு, அப்புறம் அவளுடைய குணம், அப்புறம் அவளுடைய தாது, அப்புறம் அவளுக்கு பிரிய அன்னம், அவளுக்கு என்ன உணவு. சோ இந்த 9 விதமான விசேஷணங்களும் இந்த 7 பேருக்கும். ஒரு சில பேருக்கு சில டீடைல்ஸ் இருக்காது. பட் இந்த 9 விசேஷணங்களும் இப்போ ஒவ்வொரு தேவதைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டே வரப்போறோம். ரொம்ப அழகா நம்ம ஸ்லோகம் சொல்லும் போது நம்ம இதை ஃபீலே பண்ணிருக்க மாட்டோம். இப்போ நம்ம சொல்லும் போது பாருங்க, ஒன்னொன்னா சொல்லும் போது யூ வில் என்ஜாய் இட் ஆக்சுவலா. சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து விஷுத்தி சக்கர நிலையா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. சோ விஷுத்தி, விஷுத்திங்கிறது என்ன, அதாவது அந்த விஷுத்தி சக்கர நிலையானா அந்த விஷுத்திங்கிற சக்கரத்தை தன்னுடைய வாசஸ்தானமாக உடையவள், அதாவது அங்க இருக்கிறவோ. விஷுத்திங்கிறது எங்க, நம்ம கழுத்து கண்ட தேசத்துல இருக்கு. சரியா? சோ அது பார்த்தோம்னா அந்த விஷுத்தி சக்கரத்துக்கு 16 இதழ்கள் இருக்காம். சரியா? விஷுத்தி சக்கரத்துக்கு 16 இதழ்கள் இருக்கு. அந்த 16 இதழ்களும் என்ன அப்படின்னா 16 அக்ஷரங்கள். அதாவது அனாலேந்து அஹ வரைக்கும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஓகேவா? சோ அகாரம்லேருந்து அஹ அது வரைக்கும் 16 அக்ஷரங்கள் இருக்கு. அந்த 16 அக்ஷரங்களும் 16 தேவதைகளா இருக்கா. சரியா? விஷுத்தி சக்கரம் பத்தி இது. விஷுத்தி கழுத்துல இருக்கு, 16 இதழ்கள் கொண்டது. அந்த 16ம் 16 உயிரெழுத்துகள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆரக்த வர்ணா. விஷுத்தி சக்கர நிலையா ரக்த வர்ணான்னு வரும். சோ ரக்த வர்ணா கிடையாது இங்க, ஆரக்த வர்ணா. ரக்த வர்ணாங்கிறது பின்னாடி இன்னொரு யோகினிக்கு வரும். ரக்த வர்ணா மாம் சனிஷ்டா அது வேற. இங்க வந்து ஆரக்த வர்ணா. ஆரக்த வர்ணான்னா ஒரு மாதிரி ஸ்லைட் ரெட், அதாவது ஒயிட்டிஷ் ரெட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கொஞ்சமா சிவந்த நிறம் உடையவள் அப்படின்னு. பாட்டலி குசுமம், அதாவது பாட்டலிங்கிற புஷ்ப அந்த கலர்ல இருக்கு, லைட் ரெட். சோ அந்த நிறத்தை உடையவள், அவளுடைய வர்ணம். திரிலோச்சனா, 3 கண்களோடு இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். கட்வாங்காதி பிரகரணா, கட்வாங்க ஆதி பிரகரணா, அதாவது கட்வாங்கம் முதலிய ஆயுதங்களை கையில் உடையவள் அப்படின்னு அர்த்தம். சோ கட்வாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தண்டம், அதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கு, மேல வந்து கபாலம் இருக்கும், மண்ட ஓடு இருக்கும் அந்த குச்சியில. சோ அது பேர் தான் கட்வாங்கம் அப்படின்னு. சோ இந்த டாக்கினி தேவிங்கிறவோ கையில என்னென்ன வச்சுட்டு இருக்கான்னா கட்வாங்கம் வச்சுட்டு இருக்கா, கட்கம் வச்சுட்டு இருக்கா, சூலம் வச்சுட்டு இருக்கா, மகாச்சர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வச்சுட்டு இருக்கா. சோ இந்த 4 ஆயுதங்களையும் ஏந்தியவள். வதனைக்க சமன்விதா, வதன ஏக சமன்விதா அப்படின்னா ஏக்கன்னா என்ன, ஒண்ணு, ஒரே ஒரு முகம், அவளுக்கு ஒரு முகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாயசான பிரியா, பாயசானத்தில் பிரியம் உள்ளவள். பால் பாயசம்னா இந்த யோகினிக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுடைய பிரியமான அன்னம் வந்து பால் பாயசம். துவக்ஸ்தா, துவக்ஸ்தா அப்படிங்கிறது வந்து அந்த தாது பொருள். அதாவது இங்க 7 தேவதைகளுக்கும் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாது பொருள் இருக்கு. சோ இந்த டாக்கினி வந்து என்னன்னா துவக் அப்படிங்கிற அந்த தாது. துவக்குங்கிறது என்னன்னா தோல், நம்ம மேல இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா, வெளித்தோல், அந்த தோலின் தேவதையாக இருப்பவள். பசுலோக பயங்கரி, பசுலோகத்திற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவள் அப்படிங்கிறார். அதாவது பசுலோகம், பசுங்கிறது யாரு, நம்ம தான், ஜீவன்கள். நம்மளுக்கு என்ன பயத்தை உண்டு பண்றா அப்படின்னா நம்ம எல்லாம் இப்போ அவித்யில இருக்கோம் இல்லையா, அந்த அவித்யிலேந்து நம்ம ஆஹ் சுத்த வித்யாக்கு மூவ் ஆறதுக்கு. சோ அந்த அவித்யில நம்ம, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மள அழைச்சுன்னு போறதுக்கு
ஏதுவாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அத பசுலோகத்துக்கு பயத்தை உண்டு பண்ணி அவளை அடுத்த இதுக்கு அழைச்சுண்டு போறவோ அப்படின்னு சொல்ற. பசுலோக பயங்கரி. அமிர்த ஆதி மகாசக்தி சம்ருதா. அதாவது இவளை சுத்தி இருக்கிறவா யாருன்னா அமிர்தா முதலிய மகாசக்திகள் இவளை சூழ்ந்து இருக்கா அப்படின்னு. சோ இப்ப பார்த்தோம்னா அல இருந்து அஹ வரைக்கும் சொன்னேன் இல்லையா 16. சோ அந்த 16 சக்திகள் யாருன்னா ஒவ்வொருத்தர். அமிர்தா, ஆ ஆகர்ஷினி, அப்புறம் இந்திராணி, ஈசானி, உமா, ஊர்த்வகேசி, ருத்திதா, ரூகாரா, லுகாரா, லூகாரா, ஏகபதா, ஐஸ்வர்யாத்மிகா, ஓம்காரா, ஔஷதி, அம்பிகா, அக்ஷரா. அஹ அது வரைக்கும். சோ ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு தேவதை இருக்கா. சரியா? சோ இப்ப இந்த ஞாசத்துல இதை எடுத்துட்டோம்னா அவ இந்த 16 சக்திகளையும் மனசுல இந்த விசுத்தி சக்கர நிலையா சொல்லும்போது அந்த கழுத்தை தொடரா இல்லையா? சோ அந்த கழுத்துல இத்தனை தேவதைகளும் தங்குகிறார்கள். சோ அந்த சக்திகள் 16 சக்திகளையும் மனசுல பாவனை பண்ணும்போது அந்த பவர் ஜாஸ்தியா ஆறுது. அதுதான் நான் சொன்னேன். மந்திர ரூபமா ஆறுதுன்னு சொல்றோம் இல்லையா? ஞாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இது எல்லாம் சொல்லிட்டு டாக்கினீஸ்வரி மேல சொன்ன 9 விசேஷணங்கள் அந்த டாக்கினி அப்படிங்கிற அந்த ஈஸ்வரி ரூபமாக உடையவள். இத்தனை விசேஷணங்களையும் உடைய ஈஸ்வரி ரூபம். பத்தில ஒரு டாக்கினிக்கு நம்ம 9 விதமான இது பார்த்தோம். விசுத்தி சக்கர நிலையா, அதாவது கழுத்துல இருக்கிறவோ, ஆரக்த வர்ணா லைட் ரெட்ல இருக்கிறவோ, திரிலோச்சனா 3 கண்கள் உடையவள், கட்வாங்காதி பிரகரணா கையில கட்வாங்கம் முதலிய ஆயுதங்களை ஏந்தியவள், வதனைக்க சமன்விதா ஒரு முகம் கொண்டவள், பாயசான பிரியா பால் பாயசத்தில் அதிக விருப்பம் உள்ளவள், துவக்குங்கிற அந்த தாதுவின் அபிமான தேவதையாக இருப்பவள், பசுலோகத்துக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவள், அப்புறம் அவளை சுத்தி இருக்கிற தேவதைகள் அமிர்தா முதலிய மகாசக்திகளால் சூழப்பட்டவள். இத்தனை குணங்கள் இருக்கு அந்த டாக்கினிக்கு மட்டும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கா பார்க்க போறோம். எவ்வளவு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். விசுத்தி சக்கர நிலையா, ரக்தவர்ணா, திரிலோச்சனா, கட்வாங்காதி பிரகரணா, வதனைக சமன்விதா, பாயசான பிரியா, தக்ஸ்தா, பசுலோக பயங்கரி. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் நம்மளுக்கு தெரியாது பாருங்க. ஒரு அந்த டாக்கினீஸ்வரி வரைக்கும் அவளுடைய அத்தனை விசேஷணங்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ அடுத்த 2வது யோகினி யாரு? டாக்கினி ஆயிடுத்து. ராக்கினி அடுத்தது. ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி. சோ இதே மாதிரி அவளுக்கு இந்த குணங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அநாகதாப்ஜ நிலையா, அநாகதத்தில் வீற்றிருப்பவள். அநாகதம்ங்கிறது எங்க? ஹிருதயம். ஹிருதயத்தில் வீற்றிருப்பள். அநாகத சக்கரத்துல இருக்கா. சோ முதல்ல அவ டாக்கினி பார்க்கும்போது விசுத்தி, இவ அநாகதத்துல இருக்கா. அநாகதாப்ஜ நிலையா. இந்த அநாகதம்ல முதல்ல அதுல 16 இதழ்கள்னு சொன்னோம் இல்லையா? இதுல 12 இதழ்கள் இருக்கு. அதுல ஃபுல்லா உயிரெழுத்துக்கள் இல்லையா? இங்கே மெய் ஆரம்பிக்கிறது. 12 என்னன்னா க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட அது வரைக்கும். சோ 2வது ட வரைக்கும் 12 வர்ணங்களை பாவனை செய்யணும் நம்ம. சோ இந்த 12 அக்ஷரம் ரூபமா இருக்கா அப்படின்னு. ஷியாமாபா, ஷியாம ஆபா அப்படின்னா ஷியாமல வர்ணம். ஷியாமலங்கிறது என்ன? கருமை. சோ கருமையான காந்தியோடு கூடியவள் அப்படின்னு பேரு. வதன துவயா, முதல்ல வதனைக்க சமன்வித்தான்னு பார்த்தோம். ஒரு முகம் கொண்டவள். இங்கே வதன துவயா, இவளுக்கு 2 முகங்கள் உண்டு. தம்ஷ்ட்ரோஜ்வலா, அதாவது இவளுக்கு என்னன்னா தம்ஷ்ட்ர உஜ்வலா அப்படின்னா கோரை பல்லுடன் பிரகாசிப்பவள். அதாவது வரஹிலா இருக்கா இல்லையா? கோரை பல்லுன்னு சொல்லுவா. தந்தம் மாதிரி அப்படியே
நீட்டின்னு இருக்கும். போருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, வராக ரூபம். சோ அந்த மாதிரி கோரை பல்லுடன் காட்சி அளிப்பவள். அக்ஷமாலாதிதரா, கையில வந்து அக்ஷமாலா முதலியவைகளை தரித்திருப்பவள். சோ இவ கையில என்னென்ன இருக்கு? அக்ஷமாலை, அக்ஷரமாலை, அதாவது அகாரம்ல இருந்து க்ஷகாரம் வரைக்கும் அத அக்ஷரங்களோட இருக்கிற மாலைக்கு அக்ஷரமாலைன்னு பேரு. சோ அந்த அக்ஷரமாலை கையில வச்சுட்டு இருக்கா. சோ இவ கையில 4 கையிலயும் என்ன இருக்குன்னா, ஒரு கையில அக்ஷரமாலை, அப்புறம் சூலம், அப்புறம் கபாலம், அப்புறம் டமரு, ஒரு கையில உடுக்கை. இந்த 4யும் இது ஏந்தின்னு இருக்கா. ருதிர சம்ஸ்திதா, இது வந்து அவளுடைய தாத்து. முதல்ல துவக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இங்க இவளுக்கு வந்து ருதிரம். ருதிரம்ங்கிறது என்ன? ரத்தம். சோ அந்த ரத்தத்துடைய தேவதையாக இருக்கா. முதல்ல பார்த்தது தோலுடைய தேவதை, இது ரத்தத்துடைய தேவதையாக இருக்கா. காலராத்திரியாதி சக்தியௌக விருதா, அப்படின்னா காலராத்திரி ஆதி சக்தி யோக விருதா, காலராத்திரி முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள். சோ இவளை சுத்தியும் 12 தலங்கள் சொன்னேன் இல்லையா. சோ 12க்கும் 12 தேவதை இருக்கா. ஒவ்வொன்னு க அது மாதிரி ட வரைக்கும் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு லெட்டர் அக்ஷரத்துக்கும் ஒரு தேவதை. காலராத்திரி, கண்டிதா, காயத்ரி, கண்டாகர்ஷினி, ஞார்ணா, சண்டா, சரயா, ஜயா, ஜங்காமினி, ஞானரூபா, டங்கஹஸ்தா, டங்காரிணி. இதெல்லாம் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு ஒரு ஒரு தேவதை. இவாளால் சூழப்பட்டவள். அப்புறம் ஸ்னிக்தௌதனப்பிரியா, அதாவது நெய் கலந்து சமைத்த அன்னத்தில் பிரியம் உள்ளவள். நெய் சாதம், எந்த அன்னத்துல நிறைய நெய் விட்டு பசைஞ்சு கொடுத்தா அது அந்த அன்னத்தில் பிரியம் உள்ளவள் இந்த யோகினி. மகாவீரேந்திர வரதா, மகாவீரர்களுக்கு வரங்களை கொடுப்பவள். மகாவீரர்கள்னு இங்க யார் சொல்றானா, தர்மத்தை யார் கடைபிடிக்கிறாளோ அவ எல்லாரும் மகாவீரர்கள் அப்படின்னு. சுத்த வாக்கு உடையவர்கள், அவளுக்கெல்லாம் வரத்தை கொடுப்பவள். சோ இது அவளுடைய குணம். ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி, சோ இத்தனை குணங்களையும் உடைய அந்த ராகினி அப்படிங்கிற யோகினியின் ஸ்வரூபத்தை உடையவள். ரெண்டாவதாச்சா. சோ இவளோட குணங்கள்னு பார்க்கும்போது அனாஹதம், அதாவது ஹிருதயத்துல இருக்கா, கருமையான நிறம், 2 முகங்களை கொண்டவள், கோரை பல்லுடன் இருப்பவள், அக்ஷரமாலை முதலியவைகளை கையில் தரித்திருப்பவள், அப்புறம் ருதிரம், அதாவது இரத்த தாதுவோடைய அபிமானி தேவதையாக இருப்பவள், காலராத்திரி முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள், அப்புறம் நெய் அன்னத்தில் பிரியம் உள்ளவள். சோ எல்லா குணங்களும் இங்கேயும் வந்துடுத்தா. மகாவீரேந்திர வரதா, அதாவது மகாவீரர்களுக்கு வரங்களை தருபவள், அவளுடைய குணம். பிராக்கின்யம்பா ஸ்வரூபிணி, சோ இது 2வது யோகினி, ஹிருதயத்துல இருக்கிற தேவதை யோகினி. 3வது யார் பார்க்க போறோம் அப்படின்னா, மணிப்பூரார்ஜுனியா வரும். லாக்கினி அப்படிங்கிற அந்த யோகினி. சோ இவளுடைய அதே செட் ஈஸியா இருக்கு பாருங்க ஃபாலோ பண்றதுக்கு. இப்போ சோ லாக்கினிங்கிறது வந்து மணிப்பூரார்ஜன் இல்லையா, மணிப்பூரகத்தில் இருப்பவள். மணிப்பூரகம் நம்ம வயறு பகுதி நாபியில இருக்கிற அந்த பத்மத்துக்கு தான் மணிப்பூர பத்மம் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த இடத்துல தேவதையா இருக்கவ. சோ அந்த இதை நியாசம் பண்ணி சொல்றவாள்லாம் மணிப்பூராப்ஜ நிலையா வதனத்திரையான வயத்தை தொட்டுன்னு சொல்லுவா. நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்லோகமா மட்டும் சொல்லுவோம். சோ அந்த மணிப்பூரகத்தில் வீற்றிருப்பவள். இவளுக்கு வந்து என்னன்னா 10 இதழ்கள் இருக்கிற அந்த கமலம் அதுல வீற்றிருக்காள். சோ முதல்ல 16 பார்த்தோம், அப்புறம் 12 பார்த்தோம். இதுக்கு வந்து 10 இதழ்கள். இது எப்படின்னா ட வரைக்கும் முடிஞ்சிருத்து இல்லையா. இங்க வந்து ட ட ந த த த த ந ப ப அது வரைக்கும்.
சோ 10 வருது. இந்த 10 வர்ணங்களில் இருக்கும் தேவதையாக இருக்கா அம்பாள். சோ இந்த மணிப்பூரகம்ன்ற சக்கரத்துக்கு 10 தளங்கள் இருக்கு. வதனத்ரய சம்யுதா. இங்க இவளுக்கு எத்தனை வதங்கள்? திரய, 3 முகங்களை கொண்டவள். வஜ்ராதிகாயுதோ பேதா அப்படின்னா வஜ்ரம், வஜ்ராயுதம் முதலிய ஆயுதங்களை உடையவள் அப்படின்னு. சோ இந்த லாக்கினிங்கிற அந்த தேவிக்கு வந்து கையில வஜ்ராயுதம் இருக்கு, வஜ்ரம் இருக்கு, அதுக்கப்புறம் தண்டம், அப்புறம் ஒரு கையில அபயமுத்திரை வச்சுட்டு இருப்பா. கையில அபயமுத்ரான்னா இந்த ஆள்காட்டி விரல மடக்கிண்டு இது பண்றா, கீழே பார்க்க இருக்கும் இல்லையா, அபயமுத்திரை அது பேர். சோ அது மீன் ஆள்காட்டி விரல மடக்கி இல்ல, அது சின்முத்ரா. அபயமுத்திரைங்கிறது கை கீழே பார்க்க இருக்குமே, அது அபயமுத்திரை. சோ ஒரு கை அந்த மாதிரி இருக்கும். வஜ்ராயுதிகாயுதோபேதா டாமர்யாதிபிராவிருதா. டாமரி முதலியவர்களால் சூழப்பட்டவள். டாமரி ஆதிபிர் ஆவிருதா. சோ இங்க வந்து டாமரி, டங்காரணி, நார்னா, தாமசி, ஸ்தான்வி, தாக்ஷாயணி, தாத்ரி, நாரி, பார்வதி, ஹட்காரிணி, இவாள்லாம் தான் தேவதைகள். அடுத்தது ரக்தவர்ணா. இதுதான் சொன்னேன், முன்னாடி பார்த்தது ஆரக்தவர்ணா, இங்க ரக்தவர்ணா, சிவப்பு நிறமாக இருப்பவள். மாம்சனிஷ்டா. சோ இவளுடைய தாது என்னன்னா மாம்சம். மாம்சம்ங்கிறது என்ன? ஃபிளஷ். சோ முதல்ல தோல் பார்த்தோம், அப்புறம் ரத்தம் பார்த்தோம், இது வந்து ஃபிளஷ், சதை சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாம்ச தாதுவின் அபிமானி தேவதையாக இருப்பவள். குடான பிரீத்த மானசா. குடான்னம்னா என்ன? சக்கர பொங்கல். சக்கர பொங்கலில் மிகுந்த பிரியம் உள்ளவள். இந்த அம்பாளுக்கு உகந்த பிரசாதம் சக்கர பொங்கல். சமஸ்த பக்த சுகதா. எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தை கொடுப்பவள் அப்படின்ற அர்த்தம். லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி. லாக்கினி தேவியின் இத்தனை குணங்களை உடைய லாக்கினி தேவியின் ஸ்வரூபமாக இருப்பவள். ஓகேவா? இது 3வது. 4th வந்து லாக்கினி ஆயிடுத்து. காக்கினி அடுத்தது. காக்கினி சுவாதிஷ்டானாம்பு ஜகதா. சுவாதிஷ்டம், சுவாதிஷ்டானத்துல இருக்கிறவ, அதாவது 2வது சக்கரம், மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கிட்ட இருக்கிறது. அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் வீற்றிருப்பவள் இவோ. சோ இதுக்கு வந்து எத்தனை இதழ்கள் அப்படின்னா 6 இதழ்கள். 16, 12, 10 ஆயிடுது. இதுக்கு 6 இதழ்கள், 6 அக்ஷரங்கள். என்னன்னா ப, ப, ம, ய, ர, ல. இந்த 6 அக்ஷரங்களின் தேவதைகளும் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 அக்ஷரங்களின் ரூபமாக இருக்கா. சதுர்வக்திர மனோகரா. ஒவ்வொரு இடத்துலயும் ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆயிண்டே பாருங்க. சதுர்வக்திர மனோகரான 4 முகங்களை உடையவள். சூலாத்யாயுத சம்பன்னா. கையில சூலம் முதலிய ஆயுதங்களோட நிறைந்தவள். சோ இவ கையில என்னென்ன இருக்குன்னா சூலம் இருக்கு, பாசம், கபாலம், அங்குஷம், இது 4ஐயும் கையில வச்சுருக்கா. பீத்தவர்ணா. பீத்தர்னா என்ன தெரியும் நம்மளுக்கே? மஞ்சள் நிறம். சோ இவளுடைய கலர் மஞ்சள், பொன்னிறத்தில் இருப்பவள். அதிகர்விதா. பீத்தவர்ணாதிகர்விதான்னு வரும். சோ அதிகர்விதா, மிகுந்த கர்வத்தோடு கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவளுக்கு என்ன கர்வம்னா, இந்த காக்கினி தேவி வந்து அவ்வளோ அழகா இருப்பாளாம். சோ தன்னுடைய அதிகமான சௌந்தரியத்தினால் கொஞ்சம் கர்வத்தோடு, இவளுடைய குணம் வந்து கர்வம், அதனால்தான் அதி கர்விதா. மேதோனிஷ்டா. இவளுடைய தாது வந்து மேதஸ். மேதஸ்ங்கிறது என்னன்னா ஃபேட், உடம்புல கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பின், அந்த கொழுப்புன்ற தாதுவில் இருப்பவள்.
அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ கொழுப்பு அதனாலதான் சொல்லுவா, ரொம்ப கர்வம் இருக்கா, உனக்கு என்ன கொழுப்பு ஜாஸ்தியா அப்படின்பா பாருங்க. கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல கர்வம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இவளுடைய தாது வந்து இது மேதஸ் அப்படின்னு. அப்புறம் மேதோனிஷ்டா, மது பிரீதா. மதுங்கிறது வந்து மதுபானம், அதாவது அம்பாளுக்கு உரிய அந்த மதுபானங்கள் நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த அதையும் எடுத்துக்கலாம். மதுனா தேன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சோ அந்த அம்பாளுக்கு மதுவினால் பிரீத்தி அடைகிறாள், சந்தோஷம் அடைகிறாள். அதுதான் மது பிரீதா. பந்தின்யாதி சமன்விதா, அதாவது அவளை சுத்தி இருக்கிற அந்த அக்ஷரங்களுடைய தேவதைகள். பந்தினி முதலானவர்களோடு கூடியவள். பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி. ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து பாருங்க. ப ப ம ய ர ல. 6 தேவதைகள் இருக்கா இவளை சுத்தி. தத்யன்னாசக்த ஹிருதயா, தத்யானத்தில் மிகுந்த பிரியம் உள்ளவள். தத்யானம்னா என்ன? தயிர் சாதம். தயிர் கலந்த அன்னத்தில் அதிக விருப்பம் உடையவள். காக்கினி ரூபதாரிணி. சோ இத்தனை குணங்களையும் கொண்ட அந்த காக்கினி தேவியின் ரூபத்தை உடையவள். 4வது. அடுத்தது மூலாதாராம் புஜாரூடா. மூலாதாரத்தில் வீற்றிருப்பவள் அடுத்தவள். அதாவது சாக்கினி மூலாதாரத்துல இருக்கா. இங்க வந்து என்ன அப்படின்னா, மூலாதாரம்ங்கிறது நம்மளுடைய அந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் கிட்ட இருக்கு அந்த சக்கரம். இதுக்கு 4 இதழ்கள் இருக்கு. அண்ட் அக்ஷரங்கள் என்னன்னா, யார ல வரைக்கும் ஆயிடுத்து இல்லையா, இங்க வந்து வ ஷ ஷ ச 4 அக்ஷரங்கள் இருக்கு. பஞ்சவக்த்ரா, இவளுக்கு 5 முகங்கள் இருக்கு. பஞ்சவக்த்ர அஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு. சோ அஸ்தி சம்ஸ்திதா. அஸ்தினா என்ன? நம்மளுக்கு தெரியும், அஸ்தி கரைக்கிறது சொல்றோம் இல்லையா, எலும்பு. சோ அந்த எலும்புங்கிற தாதுவில் இருப்பவள். அங்குஷாதி பிரகரணா, அங்குஷ ஆதி பிரகரணா. சோ கையில அவளுடைய ஆயுதங்கள் என்னன்னா, அங்குசம் முதலிய ஆயுதங்கள். அங்குசம், அப்புறம் ஒரு கையில தாமரை, ஒரு கையில புஸ்தகம், ஒரு கையில ஞானமுத்ரா வச்சுருப்பாளாம் இந்த யோகி. வரதாதி நிஷேவிதா, அதாவது இவளை சுத்தி இருக்கிற சக்திகள் யாருன்னா, வரதா முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள். வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி 4 பேர். வ ஷ ஷ ச. முத்கௌதனா சப்த சித்தா, இவளுக்கு பிடிச்ச அன்னம் என்ன அப்படின்னா முத்கம், முத்கானத்தில் அதிக விருப்பம் உடையவள். முத்கம் அப்படின்னா என்னன்னா பயறு. சோ அந்த பயறுல வெல்லம், தேங்காய், மிளகு, உப்பு எல்லாம் கலந்து அந்த குழம்பு மாதிரி பண்ணி அதோட அன்னத்தை கலந்து அவளுக்கு படைக்கிறது தான் முத்கான்னம் அப்படின்னு பேரு. அந்த அன்னத்தில் பிரியம் உள்ளவள். முத்கங்கிறது வந்து மெயின் இது இன்கிரேடியன்ட் வந்து பயறு. சோ அந்த அன்னத்தில் ஈடுபாடு உள்ளவள், பிரியம் உள்ளவள். சாக்கின்யம்பா ஸ்வரூபிணி, இது அத்தனையும் விசேஷ குணங்களையும் கொண்ட அந்த தேவி பேரு சாக்கினி. அந்த தேவியின் ரூபமாக இருப்பவள். அடுத்தது 6வது ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா. ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவள். ஆக்ஞா சக்கரம் எங்க இருக்கு? நெத்தி புருவம், நெத்தியில நடுவுல இருக்கு. அதான் ஆக்ஞா சக்கரம். அதாவது 2 புருவத்துக்கு நடுவுல இருக்கு. இதுக்கு வந்து எத்தனை இதழ்கள்னா 2 இதழ்கள் தான். ஷ ஷ ச வரைக்கும் பார்த்துட்டோம். ஹ க்ஷ இது 2ம் இவளுடைய அக்ஷரங்கள். சுக்லவர்ணா, சுக்லவர்ணாங்கிறது வந்து வெள்ளை. இவளுடைய நிறம் வந்து வெண்மை. ஷடானனா, ஆனனங்கிறது முகம். ஷட் ஆனனாங்கிறது 6 முகங்களை கொண்டவள். மஜ்ஜா சம்ஸ்தா, அதாவது
மஜ்ஜை, இவளுடைய தாது பேர் வந்து மஜ்ஜை. மஜ்ஜைங்கிறது என்னன்னா எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புக்குள்ள அந்த சாஃப்ட் மெட்டீரியல் மேரோ சொல்றோம் இல்லையா, போன் மேரோ, அந்த மேரோ தான் அந்த தாதுவுடைய அபிமானி தேவதையாக இருப்பவள். ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா, அதாவது ஹம்சவதி முதலிய சக்திகளோடு கூடியவள். சோ இவளுக்கு ரெண்டே ரெண்டு தான் சொன்னோம் இல்லையா, ஹ ஒண்ணு க்ஷ ஒண்ணு. ஹம்சவதி க்ஷமாவதி. ஹரித்ரானைக்க ரசிகா, அதாவது மஞ்சள் கலந்த சாதத்தில் அதிக பிரியம் உள்ளவள். ஹாக்கின்யம்பா ஸ்வரூபிணி, ஹாக்கினிங்கிற அந்த தேவியின் ரூபத்தை தரித்திருப்பவள். ஓகேவா? சோ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சக்கரத்துல ஒவ்வொரு தேவதை, அவளுடைய குணங்கள், கலர், இது ஆயுதங்கள், எத்தனை முகம், ஒன்னொன்னா பார்த்துன்னு வரோம் பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒன் நம்ம வந்து பாக்குறது யாக்கினி. அவ என்ன அப்படின்னா, இது இத்தனை இதோட கன்சாலிடேட்டட் தேவதையா இருக்கிறது யாக்கினி. அதாவது சஹஸ்ரதள பத்மஸ்தா, சஹஸ்ரார கமலத்துல இருக்கா. சஹஸ்ரார கமலத்துல அந்த சஹஸ்ராரம்ங்கிறது எங்க தலை, உச்சந்தலையில அந்த பிரம்மரந்திரம் அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த சஹஸ்ரார கமலம், அங்க வீற்றிருக்கிறாள். சர்வ வர்ணோபசோபிதா, எல்லா விதமான வண்ணங்களாலும் சோபிக்கிறவள். சோ இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் பார்த்தோம். இவ வந்து எல்லா சித்திர வர்ணமா இருக்கா, இவோ கலர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு. சர்வாயுதரா, இவா எல்லாரும் நாலு நாலு ஆயுதங்கள் பார்த்தோம். இத்தனை ஆயுதங்களையும் ஒன்று சேர்ந்து அவள் கையில் ஏந்திருக்காள். அதான் சர்வாயுதரா. சுக்ல சம்ஸ்திதா, அதாவது சுக்ல அப்படிங்கிற அந்த தாதுவின் தேவதையாக இருப்பவள். சுக்லங்கிறது என்னன்னா விந்து, அதாவது உயிர் தாது அப்படின்னு சொல்லலாம், சீமெண்ட் சொல்றோம் இல்லையா. சோ அந்த தாதுவின் தேவதையாக இருப்பவள் சுக்ல சம்ஸ்திதா. சர்வதோமுகி, ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, அவ்வளோ முகங்களாம், எல்லா திக்குலயும் திரும்பி இருக்கு அவ முகம். சர்வதோமுகி. சர்வௌதன பிரீத்த சித்தா, சோ இவளுக்கு தனியா இந்த அன்னம் அந்த அன்னம்னு இல்ல, சகல விதமான அன்னங்களிலும் பிரியம் உள்ளவள். சர்வௌதன பிரீத்த சித்தா. யாக்கின்யம்பா ஸ்வரூபிணி. சோ இந்த எல்லா இதுவும் ஒன்று சேர்ந்த குணங்கள், ஒன்று சேர்ந்த ஆயுதங்கள், ஒன்று சேர்ந்த நிறங்கள், ஒன்று சேர்ந்த முகங்கள் உடைய இந்த தேவதையின் பேரு யாக்கினி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இதுதான் யோகினி நியாசம் அப்படின்னு பேரு. இதோட முடியறது நம்மளுக்கு. அது 7 தேவதைகள் பார்த்தோம். 7 சக்கரங்கள்லயும் அவ சொல்லும் போது அந்த ஸ்லோகம் உபாசனா எடுத்துண்டவா சொல்லும் போது ஒவ்வொன்னையும் தொட்டு அவ சொல்லுவா. அத நீங்க நான் பார்த்திருக்கேன். சில பேரு உபாசனா எடுத்துண்டவாள நான் பார்த்திருக்கேன். அவ சொல்லுவா, கரெக்டா இந்த ஸ்லோகம் வரும்போது அந்த நியாசம் பண்ணுவா. சோ இதுதான் அதோடைய அர்த்தம். என்னடா என்னமோ பண்றாளேன்னு இப்போ நன்னா புரியுது. இப்ப இந்த நாமாஸ்லாம் படிச்ச உடனே எவ்வளவு விசேஷ குணங்கள், எவ்வளவு இது பாருங்க. அதாவது இப்ப நான் சொன்ன இந்த அக்ஷரங்களுடைய தேவதைகள் ஆகட்டும், இந்த யோகினிகள் ஆகட்டும், இத்தனை பேரும் நம்ம உடம்புல இருக்காங்கும் போது மனசுல நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நம்ம கூட பக்கத்துல அம்பாள் இருக்கா, ஒரு கடவுள் இருக்கா அப்படிங்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் போது, நம்ம உடம்புக்குள்ள இத்தனை சக்திகள், இத்தனை தேவதைகள் இருக்காங்கும் போது நம்மளுடைய பவர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல பல மடங்கு ஜாஸ்தி ஆகும் இல்லையா. சோ இத்தனையும் நியாசம் பண்ணி அத்தனையும் உள்வாங்கிண்டு இத்தனை தேவதைகளையும் அவ அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும் இல்லையா. அதுதான். சோ இதெல்லாம் நியாச யோகினிகள் அப்படின்ற அந்த இதுல வரும். அடுத்த நாமாலேந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இதுவே